ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்க இருக்கோம்னா கடலூர் டவுன்ல இருக்கோங்க. என்னடா கடலூர்னு சொல்லிட்டு திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன்னு தானே கேக்குறீங்க. நிறைய மக்களுக்கு இந்த டவுட் இருக்கும். நம்ம கடலூர் டவுனோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் தான் திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கடலூர் போர்ட் ஜங்ஷனு. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். அதுதான் கடலூர் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் நினச்சிருவாங்க. பட் ஆக்சுவலாக திருப்பாதிரி புலியூர் தான் கடலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் தான் கடலூர் பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. நிறைய ட்ரெயினில் வர மக்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால டவுனுக்கு வர மக்கள் கூட இங்கே இறங்காமல் ஆல் த வே நம்ம போர்ட் ஜங்ஷனில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து டவுனுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ இதுதான் கடலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடலூர் டவுனோட லைக் இந்த ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும், போகிற வழியில் இருக்கிற ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்டு, ஷாப்பிங்கு, கடலூர் டவுன் வந்தால் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்டே, ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கடலூர் டவுனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மக்களே, வெல்கம் டு கடலூர் டவுனுங்க. நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, திருப்பாதிரி புலியூர் தான் கடலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? இங்கிருந்து நீங்கள் ஜஸ்ட் வெளியே போகணுன்னு ஆட்டோ இருக்கும், ஆட்டோ பிடிச்சி நீங்கள் டவுனுக்குள்ளே போயிடலாம். இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நாம டவுனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. புதுசாக கட்டிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ் எல்லாம், ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டவுனுக்குள்ளே போயிட்டு இங்கே பக்கத்தில் ஹோட்டல்ஸு, ஃபுட்டு, ஷாப்பிங் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலங்காத்தில் அரௌண்ட் 9:50க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. திருப்பாப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் இது. ஓகேவா? ஸோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, லிஃப்ட்டு, ஓவர் பிரிட்ஜு, அடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ ரெண்டு பக்கமே உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எல்லா ட்ரெயினும் இங்கே நிற்பாங்களா என்னன்னு தெரியல. சில ட்ரெயின்ஸ் இங்கே நிற்பாங்க, சில ட்ரெயின்ஸ் போர்ட் ஜங்ஷனில் தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறதுனால. பட் டவுனுக்குள்ளே வரணும்னா நீங்கள் திருப்பாப்புலியூர் பார்த்தா இறங்கிக்கிங்க. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆல் த வே நீங்கள் போர்ட் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு டவுன் பஸ் பிடிச்சி உள்ளே வரணுங்கிறது இல்லை. திருப்பாப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நீங்கள் இறங்கிக்கலாம். ஓகேவா? உங்கள் ட்ரெயின் நின்றுச்சுன்னா திருப்பாதிரி புலியூர், திருப்பாப்புலியூர்னு கொலோக்கியலாக சொல்லுவாங்க. பட் ஸ்டேஷன் பேர் திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? சதர்ன் ரயில்வேக்கு சேர்ந்தது. இது பாருங்கள், ஏடிவிஎம் மிஷின்ஸ், ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ் எல்லாம் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல, அதனால ஒரு டெம்பரரி இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஏரியா எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நிறுத்திக்கிறாங்க. ப்ராப்பர் பார்க்கிங் ஏரியாலாம் இன்னும் கட்டி முடிக்கல. இது பாருங்க. ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெச் வரைக்குமே உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ப்ராபப்ளி டூ வீலர், ஃபோர் வீலர் ஸ்டாண்டெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, ரயில்வே, தென்னக ரயில்வே திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையம், 2 சக்கர மோட்டார் வாகனம் நிறுத்தும் இடம். ஸோ டெம்பரரியாக எல்லா ஸ்டேஷன் முன்னாடியே நிறுத்திக்கிறாங்க. ஸோ ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சுங்க. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த ஆர்ச் இருக்குது பாருங்க, அங்கே போயிட்டு நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா ஒரு 100-200 மீட்டர்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். போகிற வழியிலே நிறைய ஹோட்டல்ஸு, சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கான லாட்ஜஸ் எல்லாமே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. இப்போதான் என்ட்ரன்ஸ், ஆர்ச் எல்லாமே கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னாவே டவுனுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த அண்டர் பாஸ் இருக்குமா, அண்டர் பாஸ்ல இருந்து அப்படியே நீங்க ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போனா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ வெளியே வந்தோடனே உங்களுக்கு ஜெயலட்சுமி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஸ்டே பண்றதுக்கு. காதி பவன் எல்லாம் இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஸ்டே பண்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லாட்ஜஸ் பக்கத்துலயே இருக்கு. இங்க இருக்கு பாருங்க ஜெயலட்சுமி லாட்ஜோட என்ட்ரன்ஸ். நம்பர் இருக்கு, வேணா நோட் பண்ணிக்கங்க. இன்கேஸ்
பிஸ்னஸ் பீப்புள் வந்தீங்கன்னா அழகா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஜெயலக்ஷ்மி லாட்ஜ், சங்கீதா மொபைல் ஷாப், இது ஹோட்டல் ஸ்வாதி, இதுக்கும் ஒரு நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே தான் நாம ஸ்டே பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்குங்க. சிங்கிள் ரூம் வந்து 600 rupeesலேயே கிடைக்குது. ஸோ பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு டீ காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே போனால் ஒரு இங்கே பாருங்க, உள்ளே போனோன்னே வந்து உங்களுக்கு ஹோட்டல் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. நாம இந்த அண்டர் பாஸ் இருக்கு பாருங்க, அண்டர் பாஸ் முடிகிற இடத்துலயே பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளவுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் திருப்பாப்புலியூரை பார்த்துட்டு ஐயோ இது கடலூர் இல்லைன்னு போனீங்கன்னா ஆல் த வே வந்து போர்ட் ஜங்ஷனில் இறங்கிட்டு மறுபடியும் டவுனுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். 3-4 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நீங்கள் திருப்பாப்புலியூர்லேயே இறங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து வைகை ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி ஜெயலக்ஷ்மி பார்த்தாச்சு, ஸ்வாதி பார்த்தாச்சு. இது வந்து வைகை ஹோட்டல் ரூம்ஸ் அங்கே இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். பல்லவா, ஏசி, சைவம் அண்ட் அசைவம், வெஜ் அண்ட் நான்வெஜ், பியூர் வெஜ் ஹோட்டல்ஸும் நிறைய இருக்கு. பழக்கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய. ஸோ இங்க இருக்கு பாருங்க வைகை ஹோட்டல். பெரிய ஹோட்டலுங்க, ஹோட்டல் வைகை. ஸோ இங்கேயும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரூட் ஷாப்ஸு. இந்த கோவில் இருக்கு பாருங்க, கோவிலுக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆகிறாங்க ஏரியாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. இந்த பஸ்ஸஸ் என்டர் ஆகுது பாருங்க, அதுதான் பஸ் ஸ்டாண்டு, கடலூர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ திருப்பாப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 5 minutes தான், 5 minutesல நடந்து வந்துடலாம். நீங்க ஆல் த வே போர்ட் ஜங்ஷனுக்கு போக வேண்டாம். இது ஆனந்த பவன் பியூர் வெஜ் ஹோட்டல். அதுக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடு சைவ உணவகம்னு இருக்கு. ஸோ 2 ஹோட்டல் வெஜ்ஜுக்கு. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் பாஸ்ல இருந்து வர்ற வழிங்க. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே தான் வந்து உங்களுக்கு 2 வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ், தமிழ்நாடு ஹோட்டல், ஆனந்த பவன், பாலாஜி காஃபி பார் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. இது புதுசாக கட்டியிருக்கிற கோவிலுங்க, நாகம்மன் கோவில். கும்பாபிஷேகம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு லாட்ஜ் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல. பஸ் ஸ்டாண்ட் வெளியும் நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. சிட்டிக்குள்ள போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டிங்க. மக்களே, நாகம்மன் கோவில் முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகிற ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து கணேஷ் பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு. இதுவும் பியூர் வெஜ். இங்க இருக்கு பாருங்க கணேஷ் பவன். ஸோ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். இது மாநகராட்சி அலுவலகம் எல்லாம் போற ரூட்டுங்க. வெளியே உங்களுக்கு நிறைய பேக் ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஷாப்பிங் ஏரியாஸ். ஸோ இதுல போனா உங்களுக்கு ஜிஆர்டி வந்துடும். ஜிஆர்டி சிக்னல் ஃபேமஸ் ஷாப்பிங் ஏரியா கடலூர்ல. ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ், பேக்கரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பக்கத்துலயே, பழக்கடைகள் எல்லாம் இருக்கு. மக்களே, கடலூர்லயும் தாழ்தள பேருந்துகள் எல்லாம் ஓடுதுங்க. விருத்தாச்சலம் டு கடலூர் பஸ் இது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஜிஆர்டி சிக்னல் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஜிஆர்டி ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, சுமங்கலி சில்க்ஸ், ஜிஆர்டி தங்க மாளிகை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெடிலம்மாரோட பிரிட்ஜுங்க. கலெக்டரேட் ஆஃபீஸ் எல்லாம் போற வழி. நேரா போனா விழுப்புரம் பண்ருட்டி எல்லாம் போயிடலாம். இப்போ நாம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 300-400 மீட்டர்ஸ்ல இருக்கிற மெயின் ஷாப்பிங் ஏரியாங்க. இங்க வந்து பெரிய வெஜிடபிள் மண்டி இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கடலூர் வந்தீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயர் கோவில் விசிட் பண்ணிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு சூப்பரான கோவில் அமைஞ்சிருக்கு. பக்கத்திலேயே வந்து டீ ஷாப்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன்ல இருந்து நீங்க நேரா போனீங்கன்னா கெடிலம்மாத்து பாலத்தை கிராஸ் பண்ணலாங்க. சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். மக்களே, அசோக் ஹோட்டல் எல்லாம் பார்த்தோம்ல நாம அந்த ஆஞ்சநேயர் கோவில் ஆர்ச்சுக்குள்ள. ஸோ இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல் வியூவா இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க கிருஷ்ணாலயா ஏசி தியேட்டரும் இங்க தாங்க இருக்கு.
அங்க இருக்கு பாருங்க கிருஷ்ணாலயா, ரொம்ப ஃபேமஸ் லேண்ட்மார்க் இது. ஹோட்டல் ஆனந்த பவன், ஜிஆர்டி. இங்க பாருங்க ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட் இங்கதான் இருக்கு. இங்க இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தோங்க. நம்ம தைப்பூச ஜோதி தரிசனத்துக்கு இங்க எஸ்கேபி காய்கறி கடை சார்பாக 5000 வாட்டர் பாட்டில், 100 மூட்டை அரிசி, 1 டன் காய்கறி வந்து கொடுக்குறாங்களாங்க அன்னதானத்துக்கு. வேற லெவல்ல. அவர் பாத்தீங்கன்னா கடலூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட தலைவர் போல. தைப்பூச திருவிழாக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுக்குறாங்க, வேற லெவல்ல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்த்தோன்னே. ஆஹா, மக்கள் கலக்குறாங்கப்பா அப்படின்னு. பாருங்க நம்ம வள்ளல் பெருமானார் எத்தனை பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு. அணையா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிற போட்டோ போட்டிருக்காங்க. பெருமானாரே நமக்கு பரிமாறுற மாதிரி. வேற லெவலுங்க. செம்ம ஹாப்பி ஆயிருச்சு. ஸோ அவங்களோட வெஜிடபிள் மார்க்கெட் எல்லாம் இங்க பக்கத்துலயே இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜிஆர்டி, ஜிகேஆர், அதுக்கப்புறம் கிருஷ்ணாலயா தியேட்டரு, தனிஷ்கு எல்லாமே பக்கத்துல இருக்கு. நல்ல ஃபேமஸான ஷாப்பிங் ஜங்ஷன் வேற இது. அப்படியே திரும்பினோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெடிலமாரோட பிரிட்ஜ். மேல இருந்து பாக்குற வியூ நல்லா இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வரலாமா? வாங்க மக்களே. நம்ம கடலூர் கெடிலமாறு பிரிட்ஜுங்க. எவ்வளவு டிராபிக் இருக்கு பாருங்க. ஸோ இங்கிருந்து லெஃப்ட் திரும்பினா சென்னை பாண்டிச்சேரி போற ரூட்டு. ஆறுக்குள்ள இருக்கிற பிரிட்ஜ் எல்லாம் தெரியுதா? பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? கடலூர் மாநகராட்சி. இங்கிருந்து காரைக்காலுக்கு 123 கிலோமீட்டர், மயிலாடுதுறை 84, திருவந்திபுரம் கோவில் 9 கிலோமீட்டர்ஸ், சிதம்பரம் கோவில் 44 கிலோமீட்டருங்க. ஒரு வழியா நம்ம கெடிலமாறு பிரிட்ஜ் அந்த சிக்னல் தாண்டறதுக்குள்ள போதும்னு ஆயிருச்சு. சோ நாம கெடிலமாறு பிரிட்ஜ் மேல இருந்து பாக்குற வியூ பாருங்க, சும்மா தாறுமாறா இருக்குங்க. போட் எல்லாம் வருது பாருங்க மக்களே, ஆறுல இருந்து. இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்ல கெடிலமாறு போய் கடல்ல சேர்ற முகத்வாரம் இருக்கு. அங்கதான் சில்வர் பீச் எல்லாம் இருக்குங்க. ஒரு ஃபிஷிங் போட் வந்துட்டு இருக்கு பாருங்க, மீனவர்களோட படகு. நிறைய படகெல்லாம் கடற்கரையில பாருங்க, ஆத்தோட கரையில நிறுத்தி வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? சோ நம்ம டவுன் பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் கடலூர் டவுன் இருக்கு, பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் கடலூர் டவுன் இருக்கு. ஓல்டு டவுன், நியூ டவுன் 2 ஏரியா கடலூர்ல. செம்ம டிராபிக்கா இருக்கு. இங்க ஆக்சுவலா இன்னொரு பிரிட்ஜ் பேரலா கட்டிட்டு இருக்காங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிராபிக் கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். மோட்டர் போட்டுங்க இது. அழகா இங்க வந்துட்டு திரும்புறாங்க. ஆத்துக்குள்ளேயே கூட மீன் பிடிக்கிறாங்க மக்களே. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் பிடிப்பாங்க போல. சூப்பரா இருக்குங்க. வாரே வா. கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க ஒரு போட்ல, இந்த குட்டி போட்லயே. அப்படியே சுத்தி நம்ம நெட்டை இறக்கி விட்டுறாங்க. அவ்வளவு பெரிய நெட் இருக்கும் போல. சோ இந்த சீன் காமிக்கிறதுக்காக தான் முக்கியமா இந்த இடத்துக்கு வந்தது. கஷ்டப்பட்டு நம்ம டிராபிக் எல்லாம் தாண்டி எவ்வளவு அழகான காட்சி பாருங்க. ஆம்புலன்ஸ் போகுது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காப்பு. வேண்டிப்போம், ஏதோ ஒரு உயிர் கஷ்டப்பட்டு போகுது இல்ல. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் போனாவே ப்ரே பண்ணிக்கிறது.
நல்லதுங்க. நமக்கு தெரியாத ஒரு உயிரா இருந்தாலும் அவரும் நமக்கு எல்லாமே பிரபஞ்சத்துல கனெக்டட் தானே, என்ன சொல்றீங்க? பிலோசபிக்கலா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ நம்ம கடலூர் டவுனோட பியூட்டிஃபுல் ஆறு, இந்த ஆத்தோட கரையில தாங்க கடலூர் டவுனே இருக்கு. கெடிலம் ஆறோட ஆற்றங்கரையில. சரி வாங்க மக்களே, நம்ம டவுனுக்குள்ள போயிட்டு இன்னும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஃப்ளவர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அங்கேயும் வந்து உங்களுக்கு 2-3 ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் கிடிலம்மாறு ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. விருத்தாச்சலம் என்னென்ன கிலோமீட்டர்ஸ்ல போட்டிருக்காங்க. நேரா ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரி வாங்க போ. ஸோ இங்கிருந்து நேரா போனா பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா? இந்த சைடு வந்து உங்களுக்கு நாகப்பட்டினம் சிதம்பரம் எல்லாம் போற ரூட்டு. இது நம்ம கிருஷ்ணாலயா தியேட்டர், ஏசி டிஜிட்டல் டால்பி அட்மாஸ் தியேட்டருங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு அரசு பொருட்காட்சி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. எக்ஸிபிஷன் நடக்கும் போல. ஃபுட் கோர்ட்டு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இதெல்லாமே இருக்கு. ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு மாதிரி வைபுங்க. நல்லுள்ளம் பசி இருக்கும் இடம் தேடி எங்கள் பயணம் தொடர்பும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்னதானம் கொடுப்பாங்க போல. பரவாயில்லைங்க, நிறைய சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட நடக்குதுங்க. கிருஷ்ணாலயா தியேட்டரோட என்ட்ரன்ஸ் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், அழகா நம்ம கெடிலம் பிரிட்ஜில் இருந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களா, கிருஷ்ணாலயா தனிஷ்கெல்லாம் வரும். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போற பஸ்ஸஸ், புதுச்சேரி கடலூர் பஸ்ஸஸ். அஞ்சப்பர் இருக்கு பாருங்க, அஞ்சப்பர், ஃபாஸ்ட் ட்ராக், டைட்டன். ஸோ இது ஃபுல்லா வந்து ஷாப்பிங் ஏரியாஸ்ங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை இருக்கு, கடலூர் உழவர் சந்தை. எவ்வளவு ஷாப்ஸ் இருக்கு பாருங்க, காய்கறி மார்க்கெட்லாம். ஃப்ரெஷ்ஷான கீரைகள், காய்கறிகள், மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. உழவர் சந்தை. இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஸ்டாப், சாரி பஸ் ஸ்டாண்ட் இல்ல மக்களே. உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்ல நாம இப்போ ஷாப்பிங் ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கோங்க. இங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ராயல் கெஸ்ட் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இங்கேயும் ஸ்டே பண்ணலாம் நீங்க. இதுதான் ராயல் கெஸ்ட் ஹவுஸ். இது எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபுல்லா ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த வழியிலயும் நீங்க பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஷேர் ஆட்டோ, நார்மல் ஆட்டோஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. கதர் பவன் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற ஷேர் ஆட்டோஸ் மக்களே. ஸோ இதுக்குள்ளேயே போய் நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிடலாம். இந்த ரூட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். மக்களே, இப்போ நாம பஸ் ஸ்டாண்டோட பேக் சைட்ல இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டோட பேக் சைட்ல உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு குட்டி ஆட்டோ தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும். டவுன் பஸ் மாதிரியே நீங்க சீப்பா இதுல சிட்டிக்குள்ள போயிடலாம். பாண்டிச்சேரியில ஓடுற மாதிரியே ஆட்டோஸ் பாருங்களா, எவ்வளவு குட்டி குட்டியாக இருக்குன்னு. ஷேர் ஆட்டோஸ் இதெல்லாம். மென்ஸ் வேர் இருக்கு, ஹை ஸ்டைல் மென்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் போனீங்கன்னா திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன். அதுதான் கடலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷனு. போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் போக தேவையில்லை. பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும். ஓகேவா? பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட், பஸ் ஸ்டாண்ட் சுற்றியுமே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் காமிச்சால. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். மெர்கன்டைல், டிஎம்பி பேங்க் ஏடிஎம் எல்லாம் இருக்கு. மக்களே, நம்ம உள்ள வந்தோம் தெரியுமா, நம்ம ஜிஆர்டி பக்கத்துல இருந்து உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்ல அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கிருஷ்ணாலயா தியேட்டரோட
டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இங்கே தாங்க இருக்கும். ஆனந்த பவன் இருக்கும். ஆனந்த பவனுக்குள்ள இருந்தும் நீங்கள் வரலாம். மெயின் ரோட்ல இருந்து இங்கே பாருங்க கிருஷ்ணாலயம். உள்ளுக்குள்ள அஞ்சப்பர் உயர்தர சைவ உணவகம் எல்லாம் கூட இருக்குங்க. சூப்பர் இல்லை? இதுதான் டிக்கெட் புக்கிங் கவுண்டர். ஏஜிஎஸ் வா கலக்கிறேங்க. எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த சைடு இருந்து வந்துடலாம் நீங்கள், அல்லது ஆனந்த பவனுக்குள்ள இருந்து வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்படியே இந்த சைடு போய் நாம மார்க்கெட் ஏரியாக்குள்ளே போனோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது எல்லாமே. ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். காலங்காத்தால டிஃபன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை மக்கள் சாப்பிட்றாங்க பாருங்க. ஸோ அப்படியே போக வேண்டியதுதான் உள்ளுக்குள்ள. இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கமர்ஷியல் ஏரியாஸ், பிரிண்டர்ஸ், ஃபேன்சிஸ், பேக்ஸு, வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கலாம். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. வுடன் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமே இங்கே கிடைக்கும். இதெல்லாம் மெயின் ஷாப்பிங் ஏரியா கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். எவ்வளோ பூக்கடை மட்டும் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஃபுல்லாக நம்ம ஹவுசூரில் இருக்கும் தெரியுமா, பூக்களை குமிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே எக்கச்சக்கமான பூக்கடைகள்ங்க. அப்படியே காலையில் வரும்போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி பூக்கடைகளாக தான் இருக்கும். பூக்கடைகள், ஃபேன்சி ஷாப்ஸு, ஹோம் டெக்கர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. புஷ்ப வியாபாரம், மலர் வியாபாரம்னு போட்டிருக்காங்க, புஷ்ப வியாபாரம்னு போட்டிருக்காங்க. இது என்ன பூங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. வைப்ரண்டால கடலூர் மாநகராட்சி கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கோவில்கள் இருக்குல்ல சுற்றி சுற்றி ஊரை சுற்றியோ, அதனால பூக்களுக்கெல்லாம் நல்லா டிமாண்டுங்க. இங்கே எவ்வளோ பெரிய பெரிய மாலை கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு மக்களே. ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பூக்கடைகள் தான். அப்படியே மனமா லைட்டும் போட்டு அப்படியே பிரைட்டா இருக்கா, பார்க்கறதுக்கே வந்து சும்மா உங்களுக்கு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். மேரிகோல்டு என்னென்னமோ பூக்கடைகள், பூக்கள் இருக்கு விதவிதமா. முல்லை, மல்லிகை, ரோஸ். அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. வெஜ் அண்ட் நான்வெஜ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இது பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸுங்க, பஸ்ஸஸ் என்டர் ஆகிற இடம். ஓகேவா? அதுக்கு சைட்லேயே நீங்கள் உள்ளே வரணும் இந்த ஃப்ளவர் ஷாப்ஸ்க்கெல்லாம் வரதுக்கு. கிருஷ்ணாலயா தேட்டர் போகிற ரூட்டு எல்லாமே பக்கத்தில் தான். எங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு லாட்ஜ் அவைலபிளாக இருக்குது, ஜே லாட்ஜுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாட்ஜ் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் சுற்றியுமே. ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இது ஃபுல்லாகவே வந்து பழக்கடைகள். எவ்வளோ விதவிதமான வாழைப்பழங்கள் இருக்கு பாருங்க. செவ்வாழை, முந்த வாழை, ரஸ்தாளி வாழை. இது பக்ஷி ரெடிமேட்ஸ் டெக்ஸ்டைல் ஷாப். இந்த சந்திலையும் உங்களுக்கு ஃபுல்லாக பூக்கடைகள் தான் பாருங்க. இது ஃபுல்லாக ஃப்ளவர் ஷாப்ஸ் தான். ஒரு 4-5 ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. ஹூசூர் ஃப்ளவர் மார்க்கெட்டை விட பெருசாக இருக்கும் போல் இருக்குங்க இங்கே. சூப்பர்ல மக்களே. அப்படியே ஃப்ளவர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்தா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கார் அண்ட் 2 வீலர் பார்க்கிங் ஏரியா ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள. ஸோ இதுக்குள்ள நீங்க கார் 2 வீலர் எல்லாம் நிறுத்திக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு 2 வீலர் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஃபுல்லா ஷேர் ஆட்டோ நிற்கிற இடங்கள். இங்கேயும் வந்து ஃப்ரேம் ஒர்க் கடைங்கள்லாம் இருக்குங்க. டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ ஷேர் ஆட்டோலாம் எடுக்கணும்னா பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வந்துருங்க, ஈஸியாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடுங்க, பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே வர இடங்கள். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய 2 வீலர் ஸ்டாண்ட் இருக்கு. இது மிகப்பெரிய 2 வீலர் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உங்களுக்கு 2 வீலர் ஸ்டாண்டு கிடையாது, ஃப்ரண்ட்ல தான் நிறுத்தணும். நீங்க சேஃபா நிறுத்தணும்னா அழகா பஸ் ஸ்டாண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டு அப்படியே வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பாயிண்ட். ஓகேவா, இதுக்குள்ள போயிட்டு பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் வழியா நீங்க ஒரு 5-10 மினிட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் ஏரியா. பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு இருக்கும். நான் பஸ் ஸ்டாண்ட் பத்தி தனி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. இந்தியா ஒன் ஏடிஎம் எல்லாம் இருக்கு பாருங்க. கடலூர் பேருந்து நிலையம், சிறப்பு நூலகம் எல்லாம் கூட இருக்கு, லைப்ரரி எல்லாம் கூட இருக்கு. வேலூர் போற பஸ்ஸுங்க. ஸோ அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, டீ ஷாப்ஸ், டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அங்க வெளியே போயிடலாம். நாம ராயல் கெஃபேன்னு இருக்கு பாருங்க, அங்க நேரா அதுக்குள்ள அப்படியே கிராஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் தூரம் லெஃப்ட்ல நடந்து போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன், அதுதான் கடலூர் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ புரியுதா? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கிறது திருப்பாதிரிப்புலியூர்னு இருக்கிறதுனால மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஐயோ இது கடலூர் இல்ல போல அப்படின்னு. வாட் அ பிட்டி. இல்ல, பழனிக்கெல்லாம் பஸ் இருக்குங்க கடலூர்ல இருந்து. பழனி டு கடலூர் வயா திண்டுக்கல், திருச்சி. ஸோ மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற லாட்ஜ் ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோங்க, ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல. ஸோ நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் ரூமையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம வந்து சிங்கிள் பெட் ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 500-600. டபுள் பெட்னா அரௌண்ட் 800-1000 ருபீஸ் வரும். ஓகேவா, ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு ஹோட்டல் போகிற ரூட் இருக்கும். ரோடு கிராஸ் பண்ணீங்கன்னா லாட்ஜஸ் தான். ஓகேவா, சரி வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் ஆப்போசிட்ல இருக்குங்க, ஹோட்டல் சுவாத்தின்னு சொல்லிட்டு. ஜெயலட்சுமி லாட்ஜுக்கு பக்கத்துலேயே தான். ஸோ இந்த சைடு பாருங்க, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்ஸு, நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபுல்லாக ஈட்டரிஸ் தான். அகர்வால்ஸ் ஸ்வீட் ஷாப் இருக்கு, பாதாம் பால், சும்மா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கு ஃபுட்டுக்கு. இது ஸ்ரீ சர்க்குரு ஹோட்டல். மெடிக்கல் ஷாப்ஸு, பிரியாணி ஷாப்ஸ், சின்ன உயர்தர அசைவ உணவகம், ஹலாலா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல. ஓகேவா, இங்க பாருங்க ஃபேமஸ் ஜிகிர் தண்டாலாம் கூட கிடைக்கும் இங்க. ஜிகிர் தண்டா ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ஸ்வாதி லாட்ஜ் இருக்குங்க. நாம ஸ்டே பண்ணி இருக்கிற லாட்ஜ் இங்க பாருங்க, ஸ்வாதி லாட்ஜ். அந்த ஆட்டோ வருது பாருங்க, ஆட்டோக்கு பேக் சைடு ஒரு ரோடு உள்ள போகும், அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்க ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே 2 ஆப்ஷன் இருக்கு. நான் காமிச்சல, நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிற ஸ்வாதி லாட்ஜ், அதுக்கு பக்கத்திலேயே ஜெயலட்சுமி லாட்ஜ் இருக்கு மேல. ஸோ இது வந்து ஸ்வாதி லாட்ஜ் உள்ள போற வழி. போயிட்டு நாம ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை, பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ. இதுதான் ஸ்வாதி லாட்ஜோட என்ட்ரன்ஸுங்க. மக்களே, இதுதான் ஹோட்டல் ஸ்வாத்தியில் நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமுங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சாரிங்க, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை, இது வந்து லைட்டு தான். சாரி, 2-3 ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ வாட்டர்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு. வெளியில் வெயிட்டிங் ஏரியாஸ். இது நம்ம ரூம் 1 பெட்ரூம் எடுத்திருந்தோம். அரௌண்ட் 600. ஹலோ, நம்ம மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது இந்தியன் டாய்லெட் தான், ஷவர்லாம் கொடுத்துருந்தாங்க. வாட்டர் ஹீட்டர் இல்லை. இது கெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஹாட்டான ஏரியா தான், டெம்பரேட் கிளைமேட் இருக்கிற ஊர் தாங்கிறதுனால இங்கே தனியாக வாட்டர் ஹீட்டரெல்லாம் தேவைப்படாது. நல்லா இருக்குல்ல ரூமு. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
சோப்பு, பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளசன்ட் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஹோட்டல் ஸ்வாத்தியில். கடலூர் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துக்குமே அப்ரோச்சபிளில் தான் இருக்குது ஹோட்டல் ஸ்வாத்தி. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடலூர் வந்திருந்தோம் தைப்பூசத்துக்கு. சரி, அப்படியே நம்ம கடலூர் வந்து ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்ட்டு தான் இந்த கடலூர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதுவும் பார்க்காம இருந்தால் பாருங்கள். கடலூர்லேருந்து எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம கடலூரோட லேண்ட்மார்க் பீச், அதாவது ஃபேமஸ் பீச்சான சில்வர் பீச் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம சென்னைக்கு எப்படி ஒரு மெரினாவோ அது மாதிரி கடலூருக்கு சில்வர் பீச்சு. ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸும் நல்லா பாருங்கள். ஸோ போர்ட் ஜங்ஷன் பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. முடிஞ்சால் போர்ட் ஜங்ஷன் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இல்லாட்டி மெயின் வந்து திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடலூர் ஏரியா தான் மெயின் கடலூர் டவுன் ஏரியா. ஓகேவா? ஸோ அதை நான் எதுக்கு அடிக்கடி இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. திருப்பாதிரி புலியூர் வேற, கடலூர் வேற அப்படின்னு சொல்லிட்டு. கடலூர் டவுனுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேஷன் பேர் தான் திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. கடலூர் டவுனில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டுக்கு, ஷாப்பிங்கு, தியேட்டர்ஸு, மெடிக்கல் ஷாப்ஸுன்னு, ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலூர் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவில் கடலூர் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கடலூரில் இன்னொரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ஹப்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போர்ட் ரயில்வே ஸ்டேஷன், போர்ட் ஜங்ஷன். ஆக்சுவலாக கடலூர் துறைமுகம் சந்திப்பு அதோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். எப்படி டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னும் சொல்கிறேன். வாங்க சீக்கிரம் போயிட்டு நம்ம துறைமுகம் சந்திப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். மக்களே, துறைமுகம் சந்திப்பு அதாவது போர்ட் ஜங்ஷனுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம கடலூர் ஓல்டு டவுன் அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. கடலூர் ஓட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே இறங்கிட்டு ஆப்போசிட்ல உள்ள வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்ல கடலூர் துறைமுகம் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? நிறைய மக்கள் இதுதான் முக்கியமான ஸ்டேஷன் சொல்லிட்டு இறங்குவாங்க கடலூருக்கு வரவங்க. பட் ஆனால் திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டாதான் டவுனுக்கு பக்கம். ஓகேவா? இங்கே இறங்குனா நீங்க இறங்கி வெளியே போயிட்டு ஓடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சி 10 rupeesக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நோ பார்க்கிங் ஏரியா போல் இது. வேற எங்கே பார்க்கிங்க்கு இடம் வச்சுருக்காங்க? எல்லா பக்கம் நோ பார்க்கிங்னு போட்டால் ரிசர்வேஷன் பண்ண வர்றவங்க மட்டும் இங்கே நிறுத்திட்டு போயிடுறாங்க. தனியாக ஸ்டாண்டுன்னு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பக்கத்தில். ஸோ உள்ள புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. கடலூர் சந்திப்பு நமக்கு இங்கிருந்து வந்து பெங்களூருக்கெல்லாம், மைசூருக்கு கூட ஒரு இது இருக்குங்க. ஹொசூர் வழியாக தான் போகும் அந்த ட்ரெயின். புக்கிங் ஆஃபீஸ், ஏடிவிஎம் மிஷினும் இருக்கு பாருங்க. இங்கே போட்டிருக்காங்க என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் போகுங்க. தஞ்சாவூர், காரைக்கால், எக்மோர் காரைக்கால் ட்ரெயின், ராமேஸ்வரம் சென்னை, கன்னியாகுமரி பனாரஸ், திருவாரூர் விழுப்புரம், மன்னார்குடி திருப்பதி, மைசூர் கடலூர். இந்த ட்ரெயின் தான் நம்ம ஹோசூர் வழியாக போகும். 16232. ராமேஸ்வரம் பனாரஸ், திருச்சிராப்பள்ளி அகமதாபாத், திருச்சி சென்னை எழும்பூர் சோழன் நதி விரைவு, திருச்சிராப்பள்ளி சென்னை எக்மோர் சோழன் எக்ஸ்பிரஸ்ஸு, மயிலாடுதுறை விழுப்புரம். ஸோ இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கடலூர் ஜங்ஷன், போர்ட் ஜங்ஷன் வழியாக தான் போகும், துறைமுகம் சந்திப்பு வழியாக. இது பிளாட்ஃபார்ம் போகிற வழி. மக்களே, நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் போர்ட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கிற ஏரியா. ஐஆர்சிடிசி ஸ்நாக் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டுருக்கு, என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு தெரியல. லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. பைக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ கடலூர்லேருந்து நீங்கள் இந்த வழியில் போகிற ட்ரெயின்ஸ்க்கு பைக்கெல்லாம் அனுப்புறதுனா கூட இங்கேருந்து அனுப்பலாம் புக் பண்ணிவிட்டு. 1 2 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. சூப்பர் இல்லை? நல்லா நீட் அண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எலிவேட்டர்ஸ் இருக்கு. பட் ஐ மீன்
ஓவர் பிரிட்ஜ் இருக்கு, பட் எலிவேட்டர்ஸ் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அது பார்த்துக்குங்க. பேட்டரி கார்ஸும் கிடையாது. ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தாங்க, பெருசெல்லாம் கிடையாது. அதனால மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ மக்களே, நம்ம போர்ட் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ரேம்ப் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மக்களுக்காக. வெளியே வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோஸ் இருக்கும் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு. இல்லை another 50 meters நடந்து போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கேருந்து பஸ் பிடிச்சி நீங்கள் டவுன் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஸோ ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா தான் இருக்குது. மெயினாக டூ வீலர் ஸ்டாண்டு வந்து அங்கே டூ வீலர்லாம் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் டூ வீலர் ஸ்டாண்டாக என்னன்னு தெரியல. நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ மக்களே, நம்ம கடலூர் துறைமுகம் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் இந்த டூ வீலர் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த ஹைவே இருக்கு பாருங்க, இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து உங்களுக்கு சைக்கிள், ஸ்கூட்டர், ஃபோர் வீலர் எல்லாம் நிறுத்திருக்கார இடம் இருக்கு. ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்க. சைக்கிளுக்கு 24 ஹவர்ஸ்க்கு 5, அதுக்கப்புறம் 10 rupees, ஸ்கூட்டருக்கு 10, ஃபோர் வீலருக்கு 24 ஹவர்ஸ்க்கு 40 rupees. மினிமம் ஹவர்ஸும் இருக்கு. பெரிய வண்டினா கிட்டத்தட்ட 150 rupees வாங்குறாங்க. சூப்பர்ல. ஸோ நல்லா பெரிய ஸ்பேஸாகவே இருக்குங்க டூ வீலருக்கு. மக்களே, கடலூர் துறைமுகம் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து கடலூர் துறைமுகம் சந்திப்பு பஸ் ஸ்டாண்ட். கடலூர் ஓட்டின்னு சொல்லுவாங்க, ஓல்ட் டவுன். இங்கிருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு 10 rupees தான். ஆட்டோஸும் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸு, பேக்கரிஸு, குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இதெல்லாமே நிறைய இருக்கு. ஸோ மக்களே, கடலூர் டவுன் வாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடலூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்டுக்கான ஆப்ஷன், ஷாப்பிங் ஏரியாஸு, அங்கே பக்கத்தில் இருக்கிற திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்ம துறைமுகம் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிட்டேன். கடலூர் வர மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கடலூர் துறைமுகம் சந்திப்பு மக்களுக்கு. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.